விதைகள் இயக்கம் இது வண்டிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். திமுகவினுடைய இணைய மற்றும் ஊடகத்தை சந்திக்கக்கூடிய தற்குறிகள் டங்ஸ்டன் விவகாரத்தில் தங்களுடைய இயலாமையை தங்களுடைய கையாளாத தனத்தை மறைப்பதற்காக அதிமுகவின் மீது அப்படியே பழிய தூக்கி போடக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறாங்க. இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் என்ன பிரச்சனை என்பதை நேற்று மத்திய அரசு தெளிவுபடுத்திருச்சு. பல முறை தமிழக அரசு கூட நாங்கள் கலந்தாலோசித்தும் அதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் 2024 பிப்ரவரியிலிருந்து 2024 நவம்பர் வரைக்கும் அந்த 10 மாத காலம் இடைவெளி, ஏலம் தொடங்கி ஏலம் முடிவடையும் காலம் வரைக்கும் அந்த 10 மாதம் இடைவெளி வரைக்குமே இந்த தமிழக அரசு எந்த எதிர்ப்பையுமே பதிவு செய்யவில்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, தெளிவும் படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த அமைய உள்ள பகுதியை மறு ஆய்வுக்கும் உட்படுத்தி உத்தரவிட்டிருக்கிறது இந்த மத்திய அரசு. அப்போ இதுல திமுகவினுடைய வேடம் அம்பலப்பட்டு விட்டது. இதை நாம திமுக கேட்டாக்க, ஏன்டா நீங்க 10 மாத காலம் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல, ஏன் அமைதியா இருந்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, நீங்க கனிம வள சட்ட திருத்த மசோதாவை ஆதரித்ததால தானே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அப்படியே பிளேட்டை திருப்பி அதிமுகவின் மீது பழிய போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசக்கூடிய அந்த கனிம வள சட்ட திருத்த மசோதாவை அதிமுக ஆதரிச்சதால தான் இந்த பிரச்சனைன்னு எவன் ஒருத்தன் பேசுறானோ, எந்த திமுக தற்குறி பேசுதோ அதே இடத்துல செருப்பை கழட்டி அடிங்க. ஏனாக கனிம வள சட்ட திருத்த மசோதாவுக்கும் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் அப்படின்னாக்க, இப்ப நான் ஒரு இமேஜ் போடுறேன் பாருங்க. இது அந்த மசோதாவினுடைய பார்ட் சீல இருக்கக்கூடியது. டங்ஸ்டன் தனிமம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 24 தனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான, அது மட்டும் இல்லாமல் அரிய வகை தனிமங்கள் 24, அதற்கு கீழே ஒரு 6 தனிமங்கள் இருக்கும். மொத்தமாக எப்படி பார்த்தா ஒரு 30 தனிமங்கள், கிட்டத்தட்ட 30 தனிமங்கள் இருக்கும். அந்த தனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான ஒரு சிறப்பு மசோதா தான் அந்த கனிம வள சட்ட திருத்த மசோதா. இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக கனிம வளங்களை பயன்படுத்துவது எல்லா நாடுகளுமே நடக்குதுதான். இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக நாமளும் இங்க அதை பயன்படுத்துவோம் தான். அதுல 24 தனிமங்கள்ல டங்ஸ்டனும் ஒண்ணு. எப்படி 24 தனிமங்கள்ல டங்ஸ்டனும் ஒண்ணு. அந்த டங்ஸ்டன் மதுரையில இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டியில இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் தான் கிடையாது. இந்தியாவில் எங்கனாலும் அந்த டங்ஸ்டன் இருக்கலாம். இந்தியா முழுமைக்கும் அந்த சட்டம் பொருந்தும். எந்த ஒரு மாநிலம் அங்க அமைய இருக்கக்கூடிய அந்த கனிம வள சுரங்கத்தை அமைக்க கூடாதுன்னு எந்த மாநிலம் எதிர்ப்பு தெரிவிக்குதோ, எந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அதற்கு உரிய காரணம் இருந்தாக்க அதை கைவிட்டு விடலாம். அந்த இடத்துல அந்த சுரங்கம் அமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுவும் அந்த சட்ட திருத்த மசோதால மிக தெளிவாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த திமுக இணைய கைகூலிகள் தங்களுடைய இயலாமையை மறைப்பதற்கு அதிமுகவின் மீது பழி தூக்கி போடணும்? இந்த கனிம வள சட்ட திருத்த மசோதாவுக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. நீங்க தில்லான ஆண்மகனாக இருந்தால் அந்த மசோதாவில் மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குதான்னு ஒரு வார்த்தை காட்டு, ஒரு வார்த்தை காட்டு. அப்ப எப்படி நீ அவதூறு அள்ளி பரப்பிட்டு போற? அப்போ ஏலம் தொடங்கி இருந்து முடிகிற வரைக்கும் அந்த 10 மாதம் காலம் வரைக்கும் வாயே திறக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, எதிர்ப்பு தெரிவிக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, எங்களுக்கு ஏலம் போடுறதுக்கான உரிமை எங்களுக்கு தாங்கன்னு கேட்ட இந்த தமிழக அரசு, இதுதான் அரிட்டாப்பட்டிக்கு எதிராக இருக்குதா? அப்புறம் எப்படி பழிய தூக்கி அதிமுக மேல போடுறீங்க? கனிம வள சட்ட திருத்த மசோதா என்பது இந்தியா முழுமைக்குமானது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 24 தனிமங்கள்ல எங்க இருந்தாலும் அதை வெட்டி எடுப்பதற்கான ஒரு வரைவு தான் அது. அதை எதிர்ப்பு தெரிவிச்சா, சம்பந்தப்பட்ட மாநிலம் எதிர்ப்பு தெரிவிச்சா, அங்க வசிக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாக்க அந்த திட்டத்தை கைவிட்டுடலாம். அவ்வளவுதான். இதுவே ஒரு தார் பாலைவனத்திலேயோ அல்லது ஒண்ணுக்கும் உதவாத கட்டாந்தரையிலோ ஒரு தனிமம் இருக்குனாக்க அதை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லையே. ஆனால் அரிட்டாப்பட்டி ஏன் நாம் எதிர்க்கிறோம்னாக்க, அது பல்லுயிர் சூழலியல் மண்டலம், அது ஒரு தொல்லியல் களம், தமிழுடைய வரலாற்றை பண்பாட்டை எடுத்துரைக்கக்கூடிய தொல்லியல் களம், அதனால எதிர்க்கிறோம். இதுவே ஒரு கட்டாந்தரையா இருந்தாக்க அதை யாராவது எதிர்ப்பாங்களா? அல்லது ஒரு பாலைவனமா இருந்தாக்க யாராவது எதிர்ப்பாங்களா? அப்போ எதிர்ப்பு தெரிவித்தால் அதை கைவிட்டு விடலாம். அதுதான் இன்னைக்கு மத்திய அரசு மறு ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த 10 மாத காலமாக எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தங்களுடைய எப்படியாவது கமிஷன் கிடைச்சிரும், இந்த சுரங்கம் வாங்குறது நாம கமிஷன் வாங்கி கொளுத்தரலாம் அப்படின்னு நினைச்ச அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தங்களுடைய முகத்திரை அம்பலப்பட்ட உடனே, தாங்கள் யார் என்ற உண்மையை தமிழக மக்களுக்கு கிழித்து எடப்பாடியார் காட்டிய உடனே, நாங்கள் ஐயோ நாங்க என் பதவியே போனாலும் என் உயிரே போனாலும் நான் அந்த சுரங்கத்தை வரவிட மாட்டேன்னு சொல்றதும், அப்படியே பழியை தூக்கி நீங்க தான் ஆதரிச்சீங்க, டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு ஆதரிச்சீங்க, அப்படியே பழி அப்படியே ட்ரிபிள் ஆக்கி போடுறதும் என்ன வேலை இது? டங்ஸ்டன் மட்டும் கிடையாது, 24 தனிமங்களும். அந்த கனிம வள சட்ட திருத்த மசோதா முழுசா படிங்க, படிச்சுட்டு பேசுங்க. அப்ப இனியும் எவனாவது அந்த கனிம வள சட்ட திருத்த மசோதாவில் தான் இந்த டங்ஸ்டன் பிரச்சனை வந்ததுன்னு எவனாவது திமுக காரன் பேசினானாக்க அதே இடத்துல அதிமுக தொண்டர்கள் செருப்பை கட்டி அடிங்க. டேய், அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லடா. மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா, மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிச்சா அந்த சுரங்கத்தை கைவிட்டுடலாம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எதிர்ப்பும் தெரிவிக்கல. இத்தனை பல முறை கலந்து ஆலோசித்து மத்திய அரசு தெளிவுபடுத்துது, பல முறை கலந்து ஆலோசித்தும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலன்னு சொல்லுது.
அப்ப யாரை ஏமாற்றுவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ச்சியாக அவதூறுகளை அள்ளி வீசுகிறது? அந்த சந்தேகம் எழும்புது இல்ல? அப்ப கமிஷன் வாங்கிட்டீங்களா? இதை மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில போட்டு ஓங்கி குரல் எழுப்பல அப்படின்னாக்க இன்னாருக்கும் அந்த அரிட்டாப்பட்டி, மதுரையில் இருக்கக்கூடிய அரிட்டாப்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதியிலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அழித்திருக்கும். அப்ப மத்திய அரசு தெளிவுபடுத்திருச்சு. முழுக்க முழுக்க இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலன்னு சொல்லிட்டு நேத்து மத்திய அரசு தெளிவாக சொல்லிவிட்டது, தெளிவுபடுத்தி விட்டது. அதனால இனியும் அதிமுகவின் மீது எவனாவது அவதூறு அள்ளி வீசினானாக்க அதற்கப்புறம் அதிமுக தொண்டர்கள் சரியான பதிலடியை நீங்க கொடுங்க. அவ்வளவுதான். நன்றி.